காயப்படுத்த 19 அமெரிக்க வீரர்களை துபாயில அல்லது சவுதி அரேபியால மருத்துவ சிகிச்சை தர முடியாமல் விமானம் மூலம் சவுதி அரேபியாவிலிருந்து ஜெர்மனிக்கு கொண்டு போயிருக்காங்க. கேசி 135 என்ற அந்த விமானம், அந்த ஒரு விமானத்தின் விலை இன்றைக்கு வந்து 700 கோடி ரூபாய். அந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். முதல் முறையாக கேசி 135 விமானம் என்பது வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு. போர் என்பது அமெரிக்காவின் தோல்வியை காட்டுகிறது என்று கார்டியன் பத்திரிகை எழுதுது. பிரிட்டன்ல இருந்து வருகின்ற முதலாளித்துவ கார்டியன் பத்திரிகை அதை வந்து எழுதுறாங்க. போரை தொடங்கிய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு போரை எப்படி முடிப்பது என்பது தெரியவில்லை. அத்தகைய திட்டமே, உருப்படியான திட்டமே நிர்வாகத்திடம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்தியா வந்து சீனாவை அணுகியிருக்கு. எதற்காக என்று சொன்னால் உரத்துக்காக. நைட்ரஜன், அமோனியா, யூரியா போன்ற உரங்களுக்கு, அந்த உரங்களுக்கான மூலப்பொருட்கள் அரபு நாடுகள்ல இருந்தால் நமக்கு வந்துட்டு இருந்தது. அதை வச்சு நம்ம தயார் பண்ணிட்டோம். அது வராதனால அந்த மூலப்பொருட்கள் தயவுசெய்து எங்களுக்கு உடனடியாக தர வேண்டும் என்று சீனாவை வந்து அணுகியதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கே அது வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தர முடியும் என்று அவங்க சொல்லியிருப்பதாகவும் தகவல் இருக்குது. இப்போ புதிதாக வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, நாமக்கல் இருக்கின்ற முட்டை உற்பத்தியாளர்கள் இன்றைக்கு ஒரு அபாய சங்கம் ஊதியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து இந்த போரின் காரணமாக ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் முட்டை ஏற்றுமதி என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் சரியான அரசியல் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பொதுமக்கள் வந்து தர வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இல்லாட்டி இந்தியாவுக்கான பொருளாதார விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்பது இன்றைக்கு இருக்கிற சூழல். தோழர் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் துவங்கி இன்னையோட 14வது நாளை நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆமா. அந்த வகையில நேற்றைய தினம் ஈரான் நாட்டினுடைய உயர் தலைவராக பொறுப்பேற்றுள்ள புதிய கம்பெனி நாட்டு மக்களுக்கு கடிதம் வாயிலாக ஒரு தகவல்களை தெரிவிச்சிருக்கிறதா ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டு இருக்கு. அதோட அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்க தகவல்கள் என்னென்ன? புதிதாக பொறுப்பேற்ற கமேனி, அவர் பேர் வந்து முஸ்தபா கமேனி என்று வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து நாட்டு மக்களுக்கு கடிதம் மூலமாக சில செய்திகளை வந்து சொல்லியிருக்கார். இதுதான் அவர் வந்து முதல் தகவல் தொடர்பு. அவர் நாட்டு மக்களுக்கு வந்து பேசுவது என்பது நேரில் பேசலை. ஏன்னா அவர் வந்து காயமடைந்திருப்ப அவர் தகவல் இருக்குது. அதனால் வந்து நேரில் பேசலை, கடிதம் வாயிலாக பேசுகிறார். அந்த கடிதத்தில் சில முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் அவர் வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, வளைகுடா நாடுகள் நமக்கு வந்து எதிரிகள் அல்ல, அந்த தேசங்கள்லாம் வந்து நமக்கு வந்து நண்பர்கள். ஆனால் அந்த தேசங்களில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய தளங்களில் இருந்து நம் மீது தாக்குதல் தொடுக்கப்படுவது என்பதுதான் பிரச்சனை. ஆகவே நாங்கள் வந்து வளைகுடா தேசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், அந்த அமெரிக்க தளங்களை தவிர வேற எந்த கட்டமைப்பையும் கட்டிடத்தின் மீதும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் என்பதை நாங்கள் வந்து உறுதி அளிக்கிறோம். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த அமெரிக்க தளங்களை உங்கள் தேசங்களிலிருந்து அகற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார். அல்லது குறைந்தபட்சம் அந்த தளங்களிலிருந்து எங்கள் மீது தாக்குதல் தொடுப்பதையாவது தடுப்பதை உத்தரவாதம் செய்யுங்கள் என்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஹெர்மோஸ் நீரிணை எக்காரணம் கொண்டும் ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து விட்டுத்தர முடியாது. அமெரிக்காவுடைய தாக்குதல் நிறுத்தப்படுகின்ற வரை, ஈரானுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிற வரை என்ன ஆனாலும் சரி, ஹெர்மோஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாடில் தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மக்களுக்கு சொல்றார், தினமும் லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து வீதிகளுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்துறீங்க, அதை தொடருங்கள். நீங்கள் வீதிகளில் இருப்பது என்பது, தெருக்களில் இருப்பது என்பது மிக மிக முக்கியம். ஈரான் நிர்வாகத்துக்கு, அரசாங்கத்துக்கு, ஈரான் புரட்சிக்கு, இந்த போருக்கு அது மிக முக்கியத்துவம். ஆகவே நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் வீதிகளில் தொடர்ந்து வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் வந்து அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், இந்த போரின் திசைவழி குறித்து தேவைப்பட்டால் கூடுதல் போர் முனையை நாங்கள் திறப்போம் என்று சொல்றார். அதாவது வந்து ஹூத்திஸ் மூலமாகவோ அல்லது ஈராக்கில் இருக்கின்ற ஹிசபுல்லா மூலமாகவோ அல்லது வேற என்ன அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்காங்க என்பது வந்து நமக்கு தெரியல. அவர் வந்து மிக அதிகமாக ஆழமாக சிந்தித்து மதிப்பீடு நாங்கள் செய்திருக்கிறோம், தேவைப்பட்டால் புதிய போர்முனை என்பது உருவாக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், 165 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்,
அவர்களுடைய இரத்தத்திற்கு நாம் பழி தீர்க்க வேண்டும். 1300, 1400 ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலை அமெரிக்க அரசாங்கம் தர வேண்டும். நம்முடைய உயர் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு அமெரிக்காவது பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் பழி தீர்க்காமல் ஈரான் ஓயாது என்று மிக வலுவான செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். ஜெருசலேம் தினம் இன்றைக்கு கடுமையா அங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் என்னென்ன? அல் குட்ஸ் என்பது ஜெருசலத்துக்கு அரேபிய மொழியில் இருக்கின்ற பெயர். 1979ஆம் ஆண்டு ஈரானில் வந்து அந்த இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்ற பிறகு அப்போ இருந்த கொமேனி அவர் தான் வந்து அதை அறிவித்தார். என்னன்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையை பாலஸ்தீன ஆதரவு தினமாகவும் ஜியோனிச எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்தார். 1979ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படி வந்து அனுசரிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இது வந்து ரமலான் மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வந்து எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் வந்து ஷியா பிரிவினர் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த ஜெருசலம் தினத்தை வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் சியோனிஸ்ட் எதிர்ப்பு தினமாகவும் லட்சக்கணக்கில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறை ஷியா பிரிவினர் மட்டுமல்ல, சில சன்னி பிரிவு தலைவர்களும் கூட அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை அமெரிக்க போர் இஸ்ரேல் போருக்கு ஒரு எதிர்ப்பு தினமாகவும் சேர்த்து அவங்க இன்னைக்கு வந்து கடைபிடிக்க போறாங்க அந்த பகுதியில். சர்வதேச சந்தையில கச்சாயினுடைய விலையில ஏதாவது இன்னைக்கு மாற்றம் நடந்திருக்கா? 2-3 மாற்றங்கள், அதில் 2-3 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அவர் வந்து அந்த ட்வீட்டில் அந்த எக்ஸ் தளத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, உலகிலேயே அமெரிக்கா தான் அதிகமாக எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. எனவே விலை உயர்வு என்பது அமெரிக்காவுக்கு லாபம் ஈட்டுகிறோம் என்று பொருள் என்று ஒரு ட்வீட் போட்டிருக்கார். இதில் வந்து 2 பொய்கள் இருக்குது ட்ரம்ப் சொன்னதில். ஒன்று என்னன்னாக்கா, அமெரிக்கா தான் உலகத்தில் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்வது என்பது பொய். அது வந்து வெனிசுலா, வளைகுடா நாடுகள் தான் வந்து அது அதிகமாக பண்ணுறாங்க. இரண்டாவது வந்து விலை உயர்வினால் லாபம் வரும் என்பது உண்மையானால் யாருக்கு? அமெரிக்க மக்களுக்கு அல்ல, அமெரிக்காவுடைய கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து லாபம் வரப்போகிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப்புடைய ட்வீட் என்பது அமெரிக்க மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், போர் தொடங்கிய இன்றிலிருந்து 26% அந்த அமெரிக்காவில் வந்து பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. 26%. அது மக்கள்கிட்ட வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, வளைகுடா எண்ணெய் இல்லை என்று சொன்னால் உலக பொருளாதாரம் இல்லை என்று சொல்கிறாங்க. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தெரியும், அரிசி பிரச்சனை தேர்தலில் வந்து ஒரு தீர்மானகரமான பாத்திரத்தை வகிக்கும். அதை போல் அமெரிக்காவில் எண்ணெய் விலை தேர்தலை வந்து தீர்மானிக்கும். இந்த எண்ணெய் விலை உயர்வு என்பது அடுத்து வருகின்ற நவம்பர் மாத தேர்தல்களில் கடுமையாக ட்ரம்ப்புடைய கட்சி, குடியரசுக் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு வந்து எண்ணெய் விலை என்பது இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கு. கச்சா எண்ணெயும் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட $106, $107 நோக்கி போய் கொண்டிருக்கு. இவையெல்லாம் வந்து இன்னும் உயரும் என்ற அச்சம் பொதுவாக இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக அமெரிக்காவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் வருகிறது. அதன் பின்னணி என்ன? ஒரு முக்கியமான சில இழப்புகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னாக்கா, KC-135 என்ற அந்த விமானம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அந்த KC-135 விமானம் என்னன்னாக்கா, நடுவானில் இன்னொரு விமானத்துக்கு பெட்ரோலை நிரப்புகின்ற விமானம் KC-135 என்பது. உதாரணத்துக்கு இஸ்ரேலிருந்து ஒரு விமானம் வந்து ஈரானை வந்து தாக்குனாக்கா, அதனுடைய எரிபொருள் வந்து ஈரான் வந்து தாக்குகின்ற அளவுக்கு இருக்காது. நடுவில் அவங்க வந்து அந்த எரிபொருளை வந்து நிரப்பி ஆகணும். அந்த எரிபொருளை நிரப்புகின்ற வேலையை செய்வது தான் KC-135 என்ற அந்த விமானம். அந்த ஒரு விமானத்தின் விலை இன்றைக்கு வந்து 700 கோடி ரூபாய். அந்த ஒரு விமானத்தை ஈரான் படையினரோ அல்லது ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஈராக் படையினரோ சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். முதல் முறையாக KC-135 விமானம் என்பது வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு. அதே போல் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற போர்க்கப்பல் மீது ஈரான் வந்து ஒரு படகுல போய் அதை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அந்த படகை சுட்டி வீழ்த்திட்டாங்க அமெரிக்கா. ஆனால் அந்த கப்பலும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு என்று ஒரு தகவல் என்பது இருக்குது. அதே போல் துபாயிலிருந்து காயப்படுத்த 19 அமெரிக்க வீரர்களை துபாயில் அல்லது சவுதி அரேபியாவில்
மருத்துவ சிகிச்சை தர முடியாமல் விமானம் மூலம் சவுதி அரேபியாவிலேருந்து ஜெர்மனிக்கு கொண்டு போயிருக்காங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, அந்த 19 பேருக்கு இருக்கின்ற காயம் என்பது மிகவும் தீவிரமான காயம் என்பது இன்றைக்கு வந்து அந்த தகவல் என்பது வெளியில வந்திருக்கிறது. அதே போல இந்த 10 நாட்களில் வருடக்கணக்கில் சேமித்து வைக்க வேண்டிய ஏவுகணைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செலவு செய்து விட்டன, அதை பயன்படுத்தி விட்டன என்று சொல்றாங்க. உதாரணத்துக்கு அந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் 1000த்திற்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அந்த எது அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் 10 நாட்களில் பயன்படுத்திய அந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் என்பது உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக 4 ஆண்டுகளாக பயன்படுத்திய ஏவுகணைகளின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு என்று சொல்றாங்க. அப்படின்னா இந்த 10 நாட்கள்ல எந்த அளவுக்கு ஏவுகணையை பயன்படுத்தியிருக்கான்னு பாருங்க. ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட $5 மில்லியன். $5 மில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 4.5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வருது. அப்படி 1000 ஏவுகணைகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ராடார்கள், ஈரான் அடித்து நொறுக்கிய ராடார்கள் மட்டும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நஷ்டம் என்பது $4 பில்லியன் என்று சொல்றாங்க. ஒரு நாளைக்கு $2 பில்லியன், அதாவது 18,000 கோடி ரூபாயை அமெரிக்கா இன்றைக்கு போரில் வந்து இழந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு பொதுவான இருக்கிற தகவல். இது 2-3 நாட்களுக்கு வந்திருக்கின்ற தரவுகள். பொதுவாக சர்வதேசிய அரசியல் தளத்தில் இந்த போர் குறித்த ஏதாவது ஒரு மதிப்பீடு இருக்கா? அவங்க இது சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்களா? பல கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னாக்கா, அமெரிக்க ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஈரான் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது, ஈரானுடைய ஆயுதங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ ட்ரம்ப்பை கூட இன்றைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, இராணுவ ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் ஈரானை அழித்து விட்டோம் என்று அவர் வந்து சொல்றார். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அமெரிக்காவுடைய நோக்கங்கள் நிறைவேறவில்லை என்பதும் வந்து சொல்லப்படுது. இல்லை, ஆய்வாளர்கள் சொல்றது என்ன என்று சொன்னாக்கா, இந்த போர் வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்கப் போவது எது என்று சொன்னால், எந்த தேசம் அதிகமாக தாக்கி அழிவுகளை உருவாக்குறது என்பது அல்ல, எந்த தேசம் அழிவுகளை தாங்கிக் கொண்டு உறுதியாக நிற்கிறது என்பதுதான் போர் வந்து தீர்மானிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஈரான் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக வந்து நிற்கிறது. டொனால்ட் ட்ரம்புடைய போர் என்பது அமெரிக்காவின் தோல்வியை காட்டுகிறது என்று கார்டியன் பத்திரிகை எழுதுது. பிரிட்டன்ல இருந்து வருகின்ற முதலாளித்துவ கார்டியன் பத்திரிகை அதை வந்து எழுதுறாங்க. நெத்தனியாகவே சொல்றார், ஆட்சி மாற்றம் வந்து ஈரானில் நடக்கும் என்று நான் உத்தரவாதம் தர முடியாது என்று நேற்றைக்கு ஒரு உரையில் வந்து நெத்தனியாக சொல்லியிருக்கிறார். அதே போல ஈரானுடைய ஆட்சி நிர்வாகம் என்பது அப்படியே வந்து ஒற்றுமையோடு இருக்கு, எந்த முரண்பாடும் அவர்களும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அதனால நியூயார்க் டைம்ஸ் மேலே டொனால்டு ட்ரம்ப் வந்து பாய்ஞ்சிருக்கிறார். இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து பத்திரிகையாக இருப்பதற்கு லாய்க்கில்லைன்னு அவர் வந்து அதை விமர்சித்திருக்கிறார். அதே போல் வந்து பல விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னாக்கா, அமெரிக்காவுடைய எந்த நோக்கமும் அதில் நிறைவேற்றவில்லை. உதாரணத்திற்கு 25 ஆண்டுகள் அமெரிக்க உளவுத்துறையில் பணியாற்றிய டென்னிஸ் சிட்ரிவார்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிகாரி, அவர் இஸ்ரேலிய உளவுத்துறையோடு சேர்ந்து 25 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கார், அமெரிக்காவுடைய உளவுத்துறையோடு சேர்த்து. அவர் என்ன சொல்றார் என்று சொன்னாக்கா, ஈரானை பற்றி ட்ரம்ப் நிர்வாகம் குறைத்து மதிப்பிட்டது. அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, ஆட்சி மாற்றம் எளிதாக செய்துவிடும் என்று கனவு கண்டது ட்ரம்ப் நிர்வாகம். அதே போல உலக பொருளாதாரத்தில் ஈரான் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதற்கு என்ன திறன் இருக்கிறது என்பதை பற்றியும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து சரியாக மதிப்பீடு செய்யவில்லை. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இஸ்ரேல் அமெரிக்க எதிர்ப்பு அச்சாணி, அந்த ஹிசபுல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ், இந்த ஆக்சிஸினுடைய வலிமையை வந்து அமெரிக்கா குறைத்து மதிப்பிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக போரை தொடங்கிய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு போரை எப்படி முடிப்பது என்பது தெரியவில்லை. அத்தகைய திட்டமே, உருப்படியான திட்டமே நிர்வாகத்திடம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மதிப்பீடு தான் பொதுவாக சர்வதேச அரசியல் இருக்கு. அமெரிக்காவினுடைய 47 செனட் உறுப்பினர்களும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு காட்டமா ஒரு பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த கடிதத்துல என்ன இருக்கு? அமெரிக்கா செனட் சபை என்பது அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய உயர் சபை. அதில் 100 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ அதில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த 48 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் ஒருவரை தவிர
47 செனட் உறுப்பினர் கையெழுத்து போட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு, அதாவது வந்து பீட்டர் ஹெக்ஸத் அவர் பேர், அவருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பென்டகனுடைய புலன் விசாரணையிலே அமெரிக்காவுடைய ஏவுகணை தான் 165 குழந்தைகளை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தவறு எப்படி நடந்தது? அதை நீங்கள் வந்து அமெரிக்க செனட் சபைக்கு, அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு, அமெரிக்க மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா 165 குழந்தைகளை கொன்றது அமெரிக்கா என்ற பெயர் உலகம் முழுவதும் வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்டிருக்கு. அதே போல் இந்த போரில் என்ன தான் நடக்குது? எவ்வளோ ஒரு நாளைக்கு செலவாகிறது? எவ்வளோ அமெரிக்க மக்களுடைய வரி பணம் என்பது அதில் போய் வந்து போடப்படுகிறது? இன்றைக்கு என்ன நிலைமை? என்ன நோக்கங்கள்? போருக்கு ஆரம்பித்த பொழுது என்ன நோக்கங்கள்? அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? நிறைவேற்றப்படுமா இல்லையா? போர் எப்படி முடியும் என்பதை பற்றி என்ன மதிப்பீடு அமெரிக்க நிர்வாகத்துக்கு? இவையெல்லாம் செனட் சபைக்கு, நாடாளுமன்றத்திற்கு, அமெரிக்க மக்களுக்கு பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று 47 செனட் சபை உறுப்பினர்கள் அமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இது இப்படி வந்து செனட் சபை இவ்வளோ உறுப்பினர்கள் இப்படி கடிதம் எழுதுவது இதுதான் முதல் முறை. இந்தியாவிற்கு வரவேண்டிய எண்ணெய் கப்பல்களுக்கு ஹோர்மஸ் வழித்தடத்தில் செல்வதற்கான அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது 2 நாளா. அதை கூட குறித்து சங்கிகள் வந்து சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல வந்து நரேந்திர மோடி அவங்களோட ஆட்சியை பத்தி பாருங்க எப்படி இந்த மாதிரி மோடி எவ்வளவு சாதுரியமா செயல்படுறாரு, நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில அதிகாரப்பூர்வமா ஈரான் அரசு அதை மறுத்திருக்கு. நாங்க இந்திய கப்பல்களுக்கு எந்த அனுமதியும் நாங்க வழங்கல அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன? ஈரான் அரசாங்கம் அனுமதி தரவில்லை என்பதுதான் உண்மை. இவங்க வந்து ஒரு 2 கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் மும்பை துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த கப்பல்கள் அந்த ஹோர்மஸ் நீரிணையை வந்து ஒரு 1ஆம் தேதியே கடந்துருச்சு. இவங்க வந்து 1ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த நீரிணை வந்து தங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த கப்பல்களை கடந்ததுனால அந்த கப்பல்கள் வந்ததை வைத்துக்கொண்டு இவங்க பெருசாக வந்து செய்திகள் போட்டு அதை உடனே சங்கிகள் வந்து மோடி வந்து சாதுரியமாக செயல்பட்டார் என்று சொல்கிறாங்க. அதை ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட மற்றவர்கள்லாம், அதாவது இந்தியாவில் வந்த ஊடக செய்தி வேறு எந்த தேசத்தின் ஊடகத்திலையும் வரல. உதாரணத்துக்கு ராய்ட்டர்ஸ் கிட்ட வந்து அந்த தகவல் இல்லை. ஸோ ராய்ட்டர்ஸ் போன்ற சர்வதேச ஊடகங்கள் ஈரான் அதிகாரிகள்கிட்ட வந்து அதை சரிபார்த்த பொழுது ஈரான் வந்து நாங்கள் அப்படிப்பட்ட அனுமதி வந்து இதுவரைக்கும் இந்திய கப்பல்களுக்கு அல்லது இந்தியாவிற்கு செல்கின்ற கப்பல்களுக்கு நாங்கள் தரவில்லை என்று சொல்லிட்டாங்க. ஆகவே வந்து ஈரான் தரவில்லை என்பதுதான் உண்மை. அவங்க தருவதற்கு முன்னாடி யோசிப்பாங்க. எப்படி வந்து அவ்வளோ எளிதாக அனுமதி தந்துடுவாங்க ஈரான்? இவ்வளோ வந்து போய் நெத்தன்யாகூட நட்பு பாராட்டியிருக்கார் வந்து மோடி. ஈரானுக்கு எதிராக வந்து செயல்பட்டிருக்கார். இப்போ கூட ஐநா சபையில் பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா வந்து ஆதரவு தெரிவித்திருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி ஈரான் தரும் அனுமதி தரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? தரல. பங்களாதேஷ்க்கு இப்போ கூடுதலாக தந்திருக்காங்க. தென்கொரியாவும் ஜப்பானும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. ஜெய்சங்கர் வந்து இந்த வெளியுறவு அமைச்சரோட பேசினார். அவர் தகவலை வாங்கி வச்சுக்கிட்டார். ஜெய்சங்கர் பேசின 1 மணி நேரத்தில் தான் இந்தியாவுக்கு வர வேண்டிய தாய்லாந்து கப்பலை தாக்கியது ஈரான். ஆகவே வந்து இதுவரைக்கும் அதற்கான அனுமதி வந்து கிடைக்கவில்லை. அவ்வளோ எளிதாக கிடைக்காது. போர் நடைபெற்று 13 நாட்களுக்கு பிறகு பல்வேறு நெருக்கடியை இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில தற்போதைய ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடிகள் என்னென்ன? அதில் சொல்ல வேண்டியது வந்து பெட்ரோல் டீசல் இது வரைக்கும் நமக்கு வந்து பற்றாக்குறை இல்லை. ஏன் வந்து மக்கள் போய் கேன்லாம் நிரப்பிட்டுருக்காங்க பெட்ரோல் பங்க்லன்னு தெரியல. அதில் பெரிய அளவுக்கு பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. பெரிய பிரச்சனை எங்கே வருது என்று சொன்னால் எல்பிஜி பிரச்சனை, சமையல் வாயுவில் தான் வருது. நேற்றைக்கு கூட அரசாங்கம் வந்து அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அறிவிக்கிறாங்க. ஆனால் நுகர்வாளர்களை போய் நீங்கள் கேட்டீங்க என்று சொன்னால் கடுமையான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வந்து ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றன. நுகர்வாளர்கள் கூட வீடுகளுக்கான சிலிண்டருக்காக கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் போக மாட்டேங்குது என்றெல்லாம் பல புகார்கள் பரவலாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எல்பிஜி பிரச்சனை என்பது, சமையல் வாயு பிரச்சனை என்பது இருக்குது. நார்வேயோட இப்போ இந்திய அரசாங்கம் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது மாற்று செய்ய முடியுமா என்று. நார்வேயை வந்து தருவதற்கு ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் வந்து பிரச்சனை குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை தொடரும். ஏன்னா கத்தார்கிட்ட இருந்தும் அரபு அமீரகத்திலிருந்தும் நம்ம வந்து நிறையா வாங்கணும். அவங்க 2 நாடுகளுமே இந்த உற்பத்தியை நிப்பாட்டிட்டாங்க. உற்பத்தி பண்ணாலும் அது வந்து ஹோமர்ஸ் வழியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த சிக்கல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடரும் என்று தான் இருக்குது.
இது இல்லாமல் இப்போ புதிதாக வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, நாமக்கல் இருக்கின்ற முட்டை உற்பத்தியாளர்கள் இன்றைக்கு ஒரு அபாய சங்கம் ஊதியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து இந்த போரின் காரணமாக ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் முட்டை ஏற்றுமதி என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள முட்டைகள். அது அவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. திருப்பூர்ல இருக்கிற பின்னலாடை நிறுவனங்களுடைய தலைவர், அவர் பேர் சுப்பிரமணியம். அவர் என்ன சொல்றாருனாக்கா, கல்ஃப் நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு போக வேண்டிய சில ஏற்றுமதிகள்லாம் பிரச்சனைக்குள்ளாயிருக்கு. அது எங்களையும் வந்து பாதித்திருக்கு என்று சொல்றாங்க. அதே போல நாம் உற்பத்தி செய்கின்ற பாசுமதி அரிசி, பிரியாணிக்கு பயன்படுத்துகின்ற பாசுமதி அரிசியில் 50% வளைகுடா நாடுக்கு தான் சென்று கொண்டிருந்தது. அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஏற்கனவே கோவையுடைய வெட் கிரைண்டர்ஸ் போன்ற இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இப்போ புதிதாக வந்து வர தொடங்கி இருக்கின்ற பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி என்ன சொல்றேன்னாக்கா, இந்தியா வந்து சீனாவை அணுகியிருக்கு. எதற்காக என்று சொன்னால் உரத்துக்காக. நைட்ரஜன், அமோனியா, யூரியா போன்ற உரங்களுக்கு, அந்த உரங்களுக்கான மூலப்பொருட்கள் அரபு நாடுகள்ல இருந்து தான் நமக்கு வந்துட்டு இருந்தது. அதை வச்சு நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தோம். அது வராதனால அந்த மூலப்பொருட்கள் தயவுசெய்து எங்களுக்கு உடனடியாக தர வேண்டும் என்று சீனாவை வந்து அணுகியதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கே அது வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தர முடியும் என்று அவங்க சொல்லியிருப்பதாகவும் தகவல் இருக்குது. அது உண்மை என்று சொன்னால் நம்முடைய உணவுப் பொருட்களுக்கும் ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு ஒரு சிக்கல் வருகின்ற ஆபத்து இருக்குது. ஆகவே இந்தியாவிற்கு இது வந்து பல பொருளாதார விளைவுகளை, தாக்கங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல மாதிரி எங்கேயோ போர் நடக்குது, 1000 மைலுக்கு அப்புறம் நடக்குதுன்னு நம்ம டிவியில் வந்து பிம்பங்களை பார்த்துட்டு போகிறது இல்லை. இது நம்ம வீடுகளுக்கு கதவை தட்டுகிறது, சமையலறை வரைக்கும் வந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்திய அரசாங்கம் சரியான அரசியல் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பொதுமக்கள் வந்து தர வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இல்லாட்டி இந்தியாவுக்கான பொருளாதார விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழல். நன்றி தொடர். தகவல்களுக்கு நன்றி.